விஜயா வீட்டில் இருக்காங்க. அப்போ பார்வதி வராங்க விஜயாவை பார்க்கறதுக்கு. வா வா அப்படின்னு சொல்லிட்டு பார்வதியை கூப்பிடுறாங்க. என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை, உங்ககிட்ட பேசணும், அதனால தான் நான் வர சொன்னேன். எல்லாரும் இங்கே இருக்காங்க, சரி ரூமில் போய் பேசலாம் வரியா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஸ்ருதி ரூமுக்கு போகும்போது ஸ்ருதி கதவை சாத்துறாங்க. என்ன உன் மருமக கதவை சாத்துறா அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி கேட்குறாங்க. நீங்களா அத்தை? இல்லை இல்லை அத்தை, உங்களை நான் பார்க்கவே இல்லை, நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண போகிறேன், அதனால தான் கதவை க்ளோஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி சொல்கிறாங்க. ஓ அப்படியா, சரிம்மா சரி அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வராங்க. என்ன உன் மருமக உன்ன மாதிரியே பேசுகிறா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க பார்வதி. நீ வேற அமைதியாக இராதான், ஏதோ ட்ரெஸ் மாற்றணும்னு சொல்கிறல்ல, விடு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி சரி, முத்து ரூம் காலியாக தான் இருக்குது, மீனா சமையல் ரூமில் இருக்கா, வா அங்கே போய் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதியை கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே முத்து தூங்கிட்டு இருக்காரு. என்ன இவன் இங்கே தூங்கிட்டு இருக்கான், என்ன எதுக்காக இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்து கேட்குறாரு. நாங்கள் தனியாக பேசணுமா, சரி நான் தூங்குறேன், நீங்கள் தனியாக பேசிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு. டேய் நாங்கள் 2 பேர் சேர்ந்து பேசணும். ஓ அப்படியா, எதுக்காக நீங்கள் 2 பேர் பேசணும், இந்த தனியாக பேசணுன்றீங்க, ஏதாவது பேச போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு. ஒன்றும் இல்லை நீ தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு வராங்க வெளியே. என்ன ரூமே இல்லை, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க விஜயா. நம்ம 2 பேரும் எப்படி தான் தனியாக பேசுறது, சரிவா மொட்டை மாடிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மொட்டை மாடிக்கு போகிறாங்க. அங்கே போனோடனே ஐயோ அம்மா விஜயா, தயவு செய்து சொல்கிறேன், என்னை நீ மாடிக்கெல்லாம் கூப்பிடாத. இன்னொரு வாட்டி ஏதாவது நீ சொல்லணுன்னா என்கிட்ட ஃபோன்லேயே சொல்லிவிடு. என்னாலாம் இவ்வளோ தூரம்லாம் ஏறி வர முடியலமா, மூச்செல்லாம் வாங்குது அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க ஃப்ரெண்டு. என்ன இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என்ன தெரியுமா நடந்தது, இங்கே அவர் வேறு ரூம் போடுறேன்னு சொல்கிறாரு மாடியில். நல்லது தானே விஜயா, உனக்கு ரூம் இல்லாமல் கஷ்டப்படுற, உனக்கு உங்கள் வீட்டுக்கார ரூம் போட்டு தரேன்னாரு, இதை விட என்ன வேணும், அப்படி போட்டுட்டோம் அந்த மீனாவை வெளியே அனுப்ப முடியாது அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்கிறாங்க. அது கூட கரெக்டாக மீனா வந்துட்டாங்க. என்ன நாங்கள் பேசுறதெல்லாம் ஒட்டுக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்க அத்தை, அந்த வேலைலாம் எனக்கு கிடையாது, நான் ஒட்டெல்லாம் கேட்கல, நீங்கள் தான் டீ கேட்டீங்க, அதை நான் எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா கொடுக்குறாங்க. அதை வாங்கி குடிக்கிறாங்க. எப்படிம்மா கடலாம் நல்லா போதா அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி கேட்குறாங்க. நல்லா போகுது அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. விஜயா பார்வதி கிட்ட பேசுகிறாங்க. எப்படியாவது இந்த மீனாவையும் முத்தையும் வெளியே அனுப்பணும் அப்படின்னு.